திமுகவில் வாரிசு அரசியல், குடும்ப ஆட்சி, இது தமிழ்நாட்டுக்கு தேவைங்களா? இந்த ஆட்சியில் முடிவு கட்டுவீங்களா? ஆக குடும்ப ஆட்சிக்கு வாரிசு அரசியலுக்கு முடிவு கட்டுகின்ற தேர்தல் சட்டமன்ற பொது தேர்தல். அதோட இன்றைக்கு நாட்டில் எவ்வளவு பிரச்சனை இருக்குது. இந்த பிரச்சனைகளாம் இந்த துணை முதலமைச்சர் கண்ணுக்கு தெரியல. இன்றைக்கு சென்னை மத்திய பகுதியில் கார் பந்தயம் நடத்துறார். கார் பந்தயம் நடத்துறார். பல நூறு கோடி ரூபாயில மக்களுடைய வரிப்பணத்தில் கார் பந்தயம் நடத்துறார். இது தேவைங்களா? மக்களுக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்குது. அதையெல்லாம் தீர்க்க மனசு வரல. இவர்கள் மக்களுடைய வரிப்பணத்தை ஊதாரித்தனமாக செலவு செய்கின்ற ஆட்சி மீண்டும் தமிழகத்தில் வர வேணுங்களா? சத்தமா சொல்லுங்க. இதுதான் இப்படின்னா, திமுக எம்எல்ஏ ஒரு மருத்துவமனை நடத்துறார். அந்த மருத்துவமனையில் வறுமையின் காரணமாக பணத்தாசை காட்டி ஏழைகளை அந்த கிட்னி எடுக்கிறதுக்கு அழைச்சிட்டு போய் அங்க கிட்னியை முறைகேடாக எடுத்திருக்கிறாங்க. இதில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே இப்படிப்பட்ட புகாரை விசாரிக்க வேண்டும் ஒரு குழு போட்டு அந்த எம்எல்ஏ மருத்துவமனைக்கு இந்த குழு போய் ஆய்வு செஞ்சு இந்த ஆய்வில் முறைகேடு நடைபெற்றது உண்மை என்று கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு இதுவரைக்கும் நடவடிக்கை எடுக்கல. யாரு எம்எல்ஏ மருத்துவமனையிலே இப்படிப்பட்ட ஒரு முறைகேடு நடக்குன்னா இந்த ஆட்சி எப்படிப்பட்ட ஆட்சி? மோசமான ஆட்சி தானே. அண்ணா திமுக ஆட்சிக்கு உடனே இந்த கிட்னி முறைகேட்டில் ஈடுபட்டவர்களை சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டு தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும். இன்னொன்று என்னன்னா, குமராபாளையம், நாமக்கல் மாவட்டம் குமராபாளையத்தில் இதே போல பணத்தாசு காட்டி கிட்னியை முறைகேடாக இருப்பதற்கு அழைச்சிட்டு போய் அவர்கள் அந்த ஆப்ரேஷன்லாம் முடிஞ்சிடுது. அவர்களும் திரும்பி ஒரு வருஷம் கழிச்சு பார்த்தா அந்த அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. போய் மருத்துவமனையில் ஸ்கேன் பண்ணி பார்த்தா கிட்னிக்கு பதிலாக கல்லீரல் எடுத்துட்டாங்க. கிட்னிக்கு பதிலாக எப்படிப்பட்ட கொடுமை பாருங்க. வறுமையின் காரணமாக உறுப்பை திருடுகின்ற அரசாங்கம் தேவையா? அதனால வந்திருக்கிற கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் திமுக மருத்துவமனைக்கு போயிடாதீங்க. திமுக நடத்துற மருத்துவமனைக்கு போயிடாதீங்க. யாராவது போய் ஆபரேஷன் பண்ணி இருந்தா நேரடியாக ஸ்கேன் பண்ணி பார்த்துங்க, உள்ள இருக்கிற உறுப்பு இருக்குதா இல்லையான்னு. இல்லைன்னா திருடிடுவாங்க. இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் 520 அறிவிப்புகள் வெளியிட்டாங்க. 520 அறிவிப்புகளை நான்கில் ஒரு பங்கு அறிவிப்பு கூட இது வரைக்கும் நிறைவேற்றல. முக்கிய அறிவிப்பு, திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தா பெட்ரோல் டீசல் குறைச்சாங்களா? 100 நாள் வேட்டை திட்டி 150 நாளா உயர்த்தினாங்களா? ரேஷன் கடையில் கூடுதலா சக்கரை 1 கிலோ போட்டாங்களா? கேஸ் சிலிண்டர் மாதந்தோறும் 100 ரூபாய் மானியம் கொடுத்தாங்களா? கல்வி கடன் ரத்து பண்ணாங்களா? அப்பவே 520 அறிவிப்பு நிறைவேற்ற முடியல. புதுசா இப்போ அறிவிப்பு கொடுத்துட்டார். இதை மக்கள் நம்புவாங்களா? ஒரு வாழை சோற்றுக்கு ஒரு சோறு பதம், அப்படிதான் கிராமத்தில் சொல்லுவாங்க. ஒரு அரசாங்கம் வருவதற்கு முன்பு தேர்தல் நேரத்தில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றிருந்தா மக்கள் நம்புவாங்க. ஏற்கனவே தேர்தல் அறிக்கை தொங்கிட்டு இருக்குது. நிறைய தேர்தல் அறிக்கை நிறைவேற்றல, மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்துட்டீங்க. அந்த தேர்தல் அறிக்கையில் தூய்மை பணியாளர்கள் திமுக ஆட்சிக்கு வந்தா நிரந்தரம் செய்யப்படும் நிறைவேற்றல. சத்துணவு அமைப்பாளர் அவருடைய கோரிக்கை நிறைவேற்றல. விவசாயியுடைய கோரிக்கை நிறைவேற்றல. அரசு ஊழியர்களுடைய கோரிக்கை நிறைவேற்றல. இப்படி நிறைவேற்றாதனால இவரெல்லாம் வீதியில் போராடுறாங்க. அப்படிப்பட்ட ஆட்சி தேவையா? மக்களை ஏமாற்ற ஆட்சி தேவையா? இன்னொன்று, எப்பொழுது பார்த்தாலும் ஸ்டாலின் சொல்றார், நாங்க ஆட்சிக்கு வந்த உடனே உரிமை தொகை கொடுத்தோம். நீ எங்க கொடுத்த? கொடுக்க வச்ச அண்ணா திமுக. இன்றைக்கு 2021 சட்டமன்ற பொது தேர்தலில் திரு ஸ்டாலின் அவர்கள் திமுக ஆட்சிக்கு வந்த உடனே எல்லா குடும்ப தலைவிக்கும் மாதந்தோறும் 1000 ரூபாய் உரிமை தொகை வழங்கப்படும் என்று அறிவிப்பு கொடுத்துட்டு நிறைவேற்றவே இல்லை. நாங்கள் சட்ட பிரதான எதிர்க்கட்சி தலைவர், இங்க இருக்கிற நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் தொடர்ந்து சட்டமன்றத்தில் அரசுக்கு அழுத்தம் கொடுத்தோம். நீங்க கொடுக்கப்பட்ட வாக்குறுதியின் அடிப்படையில் தான்
ஏழை தாய்மார்கள் வாக்களித்து ஆட்சிக்கு அமர்ந்துட்டீங்க. 28 மாசம் திட்டமிட்டு காலம் கடந்து போய்விட்டது. இனியும் காலம் கடக்கக்கூடாது. இனியும் இந்த திட்டத்தை அறிவிக்கலாம், மாபெரும் போராட்டத்தை சந்திக்க வேண்டும் என்று சட்டமன்றத்தில் அழுத்தம் கொடுத்தோம். அதிமுக பொதுக்கூட்டத்தில் பேசணும், அறிக்கை விட்டோம். வேற வழி இல்லாம 28 மாசம் அதிமுக கொடுத்த அழுத்தத்தின் அடிப்படையில் தான் ஸ்டாலின் மாதந்தோறும் பெண்களுக்கு 1000 உரிமை தொகை கொடுக்கிறார். சும்மாலாம் வரல. அதிமுக எடுத்த முயற்சியின் காரணமாக தான் இந்த 1000 உரிமை தொகை வந்தது என்பதை நேரத்தில் தெரிவித்து, அதோட இன்றைக்கு அதிமுக ஆட்சியில் எதுவுமே செயல்படுத்தல என்ற ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. அதிமுக ஆட்சியில் நிறைய திட்டங்களை கொண்டு வந்தோம். அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயில் மத்திய தொழில்துறை கைப்பற்ற நினைத்த போது உச்சநீதிமன்றம் வரை சென்று வழக்கு போட்டு மீட்டெடுத்தவர் நம்முடைய இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயில் 8 கோடி மதிப்பீட்டில் திருக்கோயில் குடமுழுக்கு விழா சிறப்பாக நடைபெற்றது. கிரிவலத்தை சீர் செய்ய 64 கோடி செலவு செய்த அரசாங்கம். அதே போல திருவண்ணாமலை நகரில் சுற்றுலாத்துறை மூலம் வருகின்ற பக்தர்கள் தங்க 123 அறைகள் கொண்ட சுமார் 32 கோடி ரூபாயில் யாத்திரை நிவாஸ் கட்டப்பட்டது. அதே போல திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை வளாகத்தில் மகப்பேறு மற்றும் குழந்தைகள் நல சிகிச்சை பிரிவு கட்டடம் 11 கோடி பணிகள் முடிக்கப்பட்டன. 50 பணிகள் கொண்ட ஐஸ் மருத்துவமனை 7 கோடி மதிப்பீட்டில் செய்யப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டத்தில் வரகா நதி கீழச்செய்யாறு கிள்ளியாறு உபவடி நிலைகளை 75 கோடியில் நிறைவேற்றப்பட்டது. அதோட மரபு சார்ந்த நீர்நிலை புனரமைக்க 21 கோடியில் 54 ஏரிகள் புனரமைக்கப்பட்டன. அதில் குடிமராமத்து திட்டம், இது விவசாயிகள் நிறைந்த பகுதி. நான் ஒரு விவசாயி, உங்களை பார்ப்பதே மகிழ்ச்சி அடைகிறேன். ஆக விவசாயி இந்த நாட்டுக்கு உணவளிக்கக்கூடியவர், இரவு பகல் பாராமல் உழைக்கின்றவர், வெயிலையும் மழையும் பொருட்படுத்தாமல் உழைக்கின்றவர், ரத்தத்தை வீரியா மண்ணிலே சிந்தி உழைக்கின்ற விவசாயி நன்மை பெற வேண்டும் என்பதற்காக எங்களுடைய அரசு நிறைய திட்டங்களை நிறைவேற்றணும். தொடர்ந்து அதிமுக ஆட்சி வந்தவுடனே இன்னும் பல திட்டங்கள் விவசாயிகளுக்காக நிறைவேற்றப்படும். அதிமுக ஆட்சி இருக்கும்போது 2 முறை விவசாயிகள் வாங்கிய பயிர்க்கடன் தள்ளுபடி செஞ்சோம். 2 முறை. 2016 அம்மா, 2021 12,100 கோடி விவசாயிகளுடைய கடன் தள்ளுபடி. விவசாயிகளுக்கு மும்முனை மின்சாரம் 24 மணி நேரம் விவசாயிகள் பம்பு செட்டை இயக்கலாம். இதெல்லாம் அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம். அதிமுக ஆட்சி வந்து நெல்லுக்கு உரிய விலை கிடைக்கும், கரும்புக்கு உரிய விலை உயர்த்தி கொடுக்கப்படும். மீண்டும் அதிமுக ஆட்சி வந்த உடனே விவசாயிகள் வாங்கிய பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்படும். நிறைய திட்டங்களை இந்த மாவட்டத்தில் கொடுத்திருக்கிறோம். அதே போல திரு ஸ்டாலின் அவருக்கு தெரியலனா இதெல்லாம் அனுப்பி வைக்கிறோம். திருவண்ணாமலை மாவட்டத்தில் மட்டும் பல திட்டங்களை நிறைவேற்றிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இன்றைக்கு பல தாலுகாக்கள் உருவாக்கி இருக்கிறோம், கோட்டங்களை உருவாக்கி இருக்கிறோம். அது மட்டும் இல்ல, நிறைய பாலங்களை கட்டி கொடுத்திருக்கிறோம். இப்படி பல திட்டங்களை கொண்டு வந்த அரசு அதிமுக அரசு என்பதை நேரத்திலே தெரிவித்து, அதிமுக சார்பா பல அறிவிப்புகள் வெளியிட்டோம். அதுல முக்கியமான அறிவிப்பு இன்றைக்கு பார்த்தீங்கன்னா, இது நகராட்சி. இந்த நகராட்சியில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு பிறகு வீட்டு வரி 100% ஏற்றியாச்சு, ஆண்டுக்கு 6% உயர்த்திட்டாங்க. கடை வரி 150% உயர்த்தியாச்சு, ஆண்டுக்கு 6%.